வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மணியல் பேசுகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஒரு மோட்டரை ஃபார்வர்டு அல்லது ரிவர்ஸ் டைரெக்ஷனில் எப்படி ரன் பண்ண வைக்க போகிறோம்னு பார்க்க போகிறோம். அதுக்கான பவர் லைன் மற்றும் கண்ட்ரோல் லைன் டயக்ராமை பற்றின வீடியோவை இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வர அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பா, இதான் நண்பா ஒரு மோட்டரை ஃபார்வர்டு அல்லது ரிவர்ஸ் டைரெக்ஷனில் ரன் பண்ணக்கூடிய பவர் லைன் டயக்ராம். மோட்டரை ரன் பண்ணணும்னா 3 phase சப்ளை தேவை. இப்போது நம்ம ஃபார்வர்டு ரிவர்ஸ் டைரெக்ஷன் எப்படி ரன் பண்ணுறதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற பார்த்துக்கோங்க. RYBங்கிற சப்ளை எம்சிபியில் இன்புட்டில் கொடுத்துடணும். அதாவது 3 phase எம்சிபியோட அவுட்புட்டை ஒரு காண்டாக்டரில் இன்புட்டில் கொடுத்துருங்க. நீங்கள் ஃபார்வர்டு ரிவர்ஸ் டைரெக்ஷனில் ரன் பண்ணுறோம்னா 2 காண்டாக்டர் தேவை. அது நீங்கள் டிசி மேக்காக யூஸ் பண்ணலாம், அது சீமென்ஸாக யூஸ் பண்ணலாம். காண்டாக்டில் ஃபஸ்ட்டு மோட்டரோட ஃபார்வர்டு காண்டாக்டில் இன்புட்டில் சப்ளை கொடுத்துட்டீங்க. காண்டாக்ட் ஆன் ஆச்சுன்னா ஓஎல்ஆரில் போய் ஓஎல்ஆரோட என்சி பாயிண்ட் வழியாக போய் மோட்டர் ஃபார்வர்டு டைரெக்ஷனில் ரன் ஆகும். இப்போ எனக்கு மோட்டர் ரிவர்ஸ் டைரெக்ஷனில் ரன் ஆகணும்னா இன்புட்டில் RYBங்கிற சப்ளை கொடுத்துருப்பீங்க. அதாவது காண்டாக்ட் ஆன் ஆகிறப்போ அந்த என்ஓ பாயிண்ட் வழியாக பொலாரிட்டி சேஞ்ச் ஆகி ஓஎல்ஆர் வழியாக போய் மோட்டர் ரிவர்ஸ் டைரெக்ஷனில் ரன் ஆகணும். அதுக்கு நீங்கள் 2 phase சப்ளையை மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். அதாவது ஆறுங்கிற அவுட்புட் வேறு இங்கே பிங்கிற அவுட்புட்டில் லூப் பண்ணிடணும். அதே மாதிரி ஒய்க்கு ஒய்ஏவேக்கு கொடுத்துடலாம். அதே மாதிரி பிங்கிற அவுட்புட்டை ஆரில் கனெக்ட் பண்ணிடணும். ஏன்னா 2 phase சீக்வன்ஸ் மாறி கிடைக்கிறப்போ மோட்டர் ரிவர்ஸ் டைரெக்ஷனில் ரன் ஆகும். அதே மாதிரி மோட்டர் கடைசியாக எர்த்திங் பண்ணுறீங்க. ஏன்னா ஏதாவது கரண்ட் லீக்கேஜ் ஆகிறப்போ நமக்கு எர்த்திங் ஆகிறப்போ நமக்கு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். அதே மாதிரி ஓவர்லோட் ரிலேயில் நீங்கள் ஆர்ம்ஸ் ரேட்டிங் செட்டிங் பண்ணுங்க. ஏன்னா கரண்ட் அதிகமாக எடுக்கிறப்போ ரிலே ட்ரிப் பண்ணி விட்ரும். இப்போ நீங்கள் பார்க்குறது கண்ட்ரோல் லைன் டயக்ராம். கண்ட்ரோல் லைன் டயக்ராமுக்கு ஒரு 2 pole எம்சிபி இருந்தால் போதும். 2 pole எம்சிபியிலேருந்து ஒரு ஃபேஸ் சப்ளை மட்டும் OLRோட என்சி பாயிண்ட் வழியாக எடுத்துக்கணும். என்சி பாயிண்ட்டை என்சி பாயிண்ட்லேருந்து வரக்கூடிய சப்ளை ஆஃப் பட்டனில் இன்புட்டில் கொடுத்துடணும். ஆஃப் பட்டனோட அவுட்புட் வேறு ஃபார்வர்டோட ஆன் பட்டனில் கொடுத்துட்டு ஆன் பட்டன்லேருந்து ஒரு R2 அதாவது ரிவர்ஸ் காண்டாக்டரோட என்சி பாயிண்ட் வழியாக போய் ஃபார்வர்ட் கனெக்டரோட காயில் பாயிண்டில் இன்புட் சப்ளை கொடுத்துடணும். ஏன்னா ரிவர்ஸ் காண்டாக்டர் ஆஃபில் இருக்கிறப்போ ஃபார்வர்ட் காண்டாக்டர் ரன் ஆகணும். இப்போ நீங்கள் ஃபார்வர்ட் பட்டனை அழுத்தும் போது ஃபார்வர்ட் காண்டாக்டர் ஆன் ஆகும். அப்போ F1ங்கிற இந்த ஹோல்டிங் பாயிண்ட் டச் ஆகி காண்டாக்டர் கண்டினியூஸாக ஆன் ஆகிருக்கும். இப்போ எனக்கு காண்டாக்டர் கண்டினியூஸாக எனக்கு ஆன் ஆக வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் ஹோல்டிங் அதாவது F1ங்கிற லைனை நீங்கள் கொடுக்காம இருந்துடலாம். அதே மாதிரி எனக்கு ரிவர்ஸ் காண்டாக்டர் ஆன் ஆகணும்னா நீங்கள் முதல்ல ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறமா ரிவர்ஸ் பட்டனை அழுத்தணும். அப்போது ரிவர்ஸ் பட்டன் வழியாக போய் சப்ளை F2ங்கிற என்சி பாயிண்ட் வழியாக ரிவர்ஸ் காண்டாக்டர் ஆன் ஆகும். அதே மாதிரி நீங்கள் எனக்கு ரிவர்ஸ் காண்டாக்டர் கண்டினியூஸாக ஆன் ஆகணும்னா ஒரு ஹோல்டிங் பாயிண்ட் அதாவது R1ங்கிற ஹோல்டிங் பாயிண்ட் கொடுத்துடணும். எந்த ஒரு ஃபங்க்ஷன் செய்யறதுக்கு முன்னாடியும் நீங்கள் ஃபார்வர்டு அல்லது ரிவர்ஸ் டைரெக்ஷனில் ரன் பண்ணணும்னா முதல்ல ஆஃப் பட்டனை அழுத்திட்டு அதுக்கப்புறமா தான் ஃபார்வர்ட்லேயோ அல்லது ரிவர்ஸ்லேயோ ரன் பண்ணணும். இப்போ எனக்கு ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் மோட்டர் ரன் ஆகிட்டு இருக்கப்போ எனக்கு இண்டிகேஷன் தேவைப்படுது அப்படிங்கிறப்போ அதை ஒரு சப்ளை NO வழியாக கொடுத்து NOவோட அவுட்புட்டை ஒரு இண்டிகேஷனில் கொடுத்துடலாம். அதாவது F3ங்கிற NO பாயிண்ட் வழியாக ஃபார்வர்ட் காண்டாக்டரோட NO பாயிண்ட் வழியாக கொடுத்து இண்டிகேஷன் கொடுத்துடலாம். அதேமாதிரி எனக்கு ரிவர்ஸ் காண்டாக்டரோட சப்ளை இண்டிகேஷன் எரியணும்னா அதேமாதிரி ரிவர்ஸோட NO வழியாக கொடுத்து இண்டிகேஷனில் கொடுத்துடலாம். எனக்கு 2 டைரெக்ஷனுமே ரன் ஆகலை, எனக்கு மோட்டர் ஆஃபில் இருக்குங்கிற பட்சத்தில் 2ஓட NC வழியாக கொடுத்து இண்டிகேஷனில் லைனை கொடுத்துடலாம். R2 அண்டு F2ங்கிறது ஒரு இன்டர்லாக். அதாவது ஃபார்வர்ட் காண்டாக்டர் ஆன் ஆகிறப்போ ரிவர்ஸ் காண்டாக்டர் ஆன் ஆகக்கூடாது. அதேமாதிரி ரிவர்ஸ் காண்டாக்டர் ஆன் ஆகிறப்போ ஃபார்வர்ட் காண்டாக்டர் ஆன் ஆகக்கூடாது. இன்டர்லாக்கிங் அதாவது ஒரே சமயத்தில் 2 காண்டாக்டர் ஆன் ஆச்சுன்னா காண்டாக்டர் சப்ளை போய் சப்ளைக்கான ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வரும்.
அதனால் ஒரு கான்டாக்ட் ஆன் ஆகும்போது இன்னொரு கான்டாக்ட் வந்து ஆன் ஆகுறதுக்காண்டி இன்டர்லாக்கிங்காக யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். கீப் சப்போர்ட்டிங் மீ.